அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி. லேகா ஸ்ரீ. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது அன்பெனும் அருங்குணம் என்ற திருக்குறள் கதையை சொல்லப் போகிறேன். அன்பெனும் அருங்குணம். ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அங்கிருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வந்தது. பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும். குஞ்சுகள் என்று பாராமல், இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீர்த்தி எறியும். குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும். சில சமயங்களில் குட்டி குரங்களின் தலையில் குட்டு வைக்கும். அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும். இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனே நடந்து கொள்ளும். அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கே சென்று விட்டன. ஒரு முறை வேடன் ஒருவர் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கிக் கொண்டது. அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது. ஆனால் ஒருவரையும் காணோம். வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின. குரங்குகள் வலையை பீத்து காப்பாற்றின. அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. திருக்குறள். என்பில்லாதவை வெயில் போல காயுமே, அன்பில்லாதவை அறம். விளக்கம். எலும்பில்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும், அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறம் மறுக்கும். நன்றி, வணக்கம்.